இன்னைக்கு நம்ம எபிசோட்ல எம்ப்ளாயி ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்க எல்லாருமே வந்து H1B விசா பெறது எப்படி அப்படிங்கிறதுக்கு ஏர்டெல் சேர்மன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பற்றியும் 700 பெண்களுக்கு இலவசமாக திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருளை வர கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஒரு மினிஸ்டர். அதை பற்றியும் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதே இப்போ நூதனமாக ஒரு புது வெளில வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஷோ. கருதா பேசுவான் அவடை. சென்னையில் ஈஞ்சம்பாக்கத்தில் சிலிக்கானால செஞ்ச சிலை கண்காட்சி நடந்திருக்கு. அதில் சார்லி சாப்ளின், ஜாக்கி சான், அர்னால்டு, அன்னை தெரேசா அப்படின்னு சொல்லி பல பேரோட உருவங்களை சிலிக்கான் சிலையில் செஞ்சுருக்காங்க. எதுக்காக இந்த சிலிக்கான் சிலை அப்படின்னா வந்து மெழுகுல செஞ்சால் கூட தத்ரூபமாக இருக்காதான், இந்த கண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயிலாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து சிலிக்கானில் செஞ்சால் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிலிக்கான் தேர்ந்தெடுத்து அதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கண்காட்சி திறந்து வைக்கிறதுக்கு நடிகை கீர்த்தி சுரேஷ் ஓய் செல்ஃபி அவங்க வந்திருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கடையை திறந்தாங்க. அப்படியே கடல் அலையாக வந்து மக்கள்லாம் சூழ்ந்து டிராஃபிக்லாம் சம்பிச்சு போய் நிச்ச அவங்க வந்து திறந்து வச்சிருக்காங்க. இதுக்கும் அந்த அளவுக்கு க்ரௌட்ஸ்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தி சுரேஷ் 2/9/2017 கடை திறக்க வருகிறார் அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்ச உடனே அவங்க ஃபேன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கடை எப்ப சார் திறப்பீங்க, இப்படிதான் ஓனர்ஸ் எல்லாம் பாடா படுத்துறாங்க. இவ்வளவு ஃபேன் பேஸ் கொண்ட கீர்த்தி சுரேஷ் அவர்களை பட விழாக்கள் நம்மளால பார்க்க முடியாது அல்லவா? அதனாலதான் இந்த மாதிரி கடை விழாக்களை பார்க்கலான்னு வராங்களா. நம்ம பொதுவாகவே மோடி எதிர்த்து யாராவது பேசினாலே வந்து யுவர் ஆன்டி இண்டியன், யுவர் ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்லி ஸ்பீச்சை முடிச்சிட்டு அச்ராஜா அவர்கள் ஒரு ஸ்டெப் மேலே போய் ப்ரொமோஷன் கொடுத்து விவசாயிகளுக்காக போட்டுட்டு இருக்க ஐயாக்கன் அவர்களை பார்த்து ஐயாக்கன் அவர்களுக்கும் தீவிரவாதி அப்சல் குருக்கும் ஒரு லிங்க் இருக்கு, ஐயாக்கன் அவர்களை கேட்குற விதத்தில் கேட்டால் எல்லாம் உண்மைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஐயாக்கன் அவர்களை கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளி மாநிலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்லை, இது வந்து சரியில்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு நான் வந்து பாரதிய கிசான் சங்கத்தில் இருக்க வரைக்கும் நான் நல்லவனா தெரிஞ்சேன், இப்போ வந்து கெட்டவனா தெரியுதானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மார்க்க பந்து முதல் சந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி நாக்கில் நரம்பு இல்லை வாயில் வரம்பு இல்லை அப்படின்னு நாக்கில் நரம்பு இல்லாமல் வாயில் வரம்பு இல்லாமல் பேசாதீங்க, வரம்பு மீறி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய பிரதேசில் கோபால் பார்கவா அப்படிங்கிற மினிஸ்டர் வந்து 700 பெண்களுக்கு இலவசமாக திருமணம் பண்ணிச்சிருக்காங்க. இலவசமாக திருமணம் தான் இப்போ எல்லாரும் பண்ணுறாங்களாப்பா, அது என்ன பெரிய விஷயம் கேட்கலாம் இருக்குது. என்னன்னா இலவசமாக திருமணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு பரிசு பொருட்களா தட்டு பொருள் அந்த மாதிரி விஷயம்லாம் கொடுக்காம மரக்கட்டையை கொடுத்துருக்காரு. அந்த மரக்கட்டையில் ஒரு வாசகம் எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, உங்கள் புருஷங்க குடிச்சிட்டு உங்களை தொந்தரவு பண்ணாலோ அல்லது ஹராஸ் பண்ணாலோ வந்து இந்த கட்டையால் அவங்களை அடிங்க, இதனால போலீஸ் உங்களை தொந்தரவு பண்ணாது, அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. டாஸ்மாக் திறக்கணுக்காக நேஷனல் ஹைவேஸ்லாம் சாதா ரோடாக மாத்திர நம்ம ஆளுங்க எங்க குடிகார புருஷனில் கட்டையால் அடிங்கன்னு அந்த கட்டையை கிஃப்டாக கொடுத்தது மினிஸ்டர் இங்க. H1B விசா இந்தியர்கள் கிடைக்கிறதுல நிறைய கஷ்டங்களும் நிறைய சிக்கல்களும் இருக்கு. அந்த சிக்கல்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்குற மாதிரி ஏர்டெல் சேர்மன் சுனில் மிட்டால் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து யூஎஸ் ஓடுது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியர்கள் அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமாக இங்கேருந்து யூஎஸ்க்கு நிறைய லம்ப் அமௌண்ட் போயிட்டு இருக்கு. அந்த லம்ப் அமௌண்ட்டை கட் பண்ணுற மாதிரி இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த லம்ப் அமௌண்ட் அங்கே போகாது. ஸோ அதனால் யோசிப்பாங்க ஏன் லம்ப் அமௌண்ட் கம்மியாகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் H1B விசா அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு அதிக லெவலில் கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா கொடுத்துருக்காரு. அவர் ஐடியா நம்ம சீப்பு ஓடிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா, ஆட்டோ கல்யாணம் திருப்பினா ஆட்டோ ஓடிடுமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இதன் பின்னாடி ஒரு ஆழ்ந்த அரசியல் இருக்கு. NFDC நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இது மூலமா சினிமாவில் பல தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. இப்போ இதில் தான் நூதனமாக ரொம்ப புதுசாக ஹிந்தி திணிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்க்க போனால் வந்து NFDC மூலமாக நிறைய படங்கள் வருது இல்லை, அதில் குறிப்பாக ரீஜனல் ஃபிலிம்ஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி பிராந்திய மொழிகளில் படங்கள் வருதுல்ல, அந்த படங்களுக்கு சப்டைட்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஹிந்தியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணியிருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்னா இருக்கட்டும், ஆனால் ஒரு காப்பி வந்து கண்டிப்பாக ஹிந்தியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் பார்த்து திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மயில்கல்ல ஹிந்தி எழுதினா தான் மைய வச்சு அழிச்சிடறாங்கன்னு சொல்லி ஆவணப்படங்களில் அடையாளப்படுத்த பார்க்குறாங்க ஹிந்தியை நம்ம மத்திய அரசு. மத்திய பிரதேசில் ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா தன்னோட மகனோட கல்யாணத்தை சிறப்பாக பண்ணும் அப்படிங்காக ரொம்ப ஆடம்பரமெல்லாம் இல்லாமல் மாப்பிள்ளையோட ஊர்வலத்துக்காக குதிரை சவாரி, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், அப்புறம் பேண்டு வாத்தியங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்க போனால் அவங்க யூஸ் பண்ண கிணத்துல மண்ணெண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது உயர்ஜாதியான மக்கள் நாங்கள் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம், நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், தலித் மக்களால் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பமே வந்து தலித் மக்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜாதி சண்டைகள், ஜாதி பிரச்சனைகள்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் இன்னும் கொடுமையாக இருக்குது அப்படிங்கிறது உதாரணம் தான் இது. ஒரு தலித் குடும்பம் அவங்க கல்யாணத்தை சிறப்பாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க யூஸ் பண்ண கிணத்துல மண்ணெண்ணெய் ஊற்றுற அளவுக்கு தான் ஜாதி வரி அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டில் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண தான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த உதாரணத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தினர் வந்து கல்யாணம் பண்ணதே பிரச்சனையாக இருக்குது.
இன்னைக்கு நம்ம கருத்துல எம்ப்ளாயி ரைட்ஸ், லேபர் ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஒர்க் அப்படினாலே வந்து ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிடலாம். ஸ்மார்ட் ஒர்க் கூட என்னைக்கே ஒரு நாள் சறுக்கலாம், ஆனால் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்னைக்குமே சறுக்காது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் தான் திரு அஜித் குமார் அவர்கள். திரு அஜித் குமார் அவர்கள் ஷார்ட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் பைக்லேருந்து கீழே சறுக்கி விடுற மாதிரி அந்த ஃப்ரேம் இருக்கும். அந்த ஃப்ரேமில் மட்டும் சறுக்கி விழுந்தாரு தவிர அதுக்கப்புறம் அவர் லைஃப் கேரியர் எல்லாமே வந்து அப்ஸ் தான். அந்த அளவுக்கு அவரோட ஒர்க் வந்து இருந்துச்சு. அது மிகப்பெரிய காரணம் என்னன்னா ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இப்போ எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா வந்து ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயத்து மூலமாக உயர்ந்த மனிதர்களில் சினிமாலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சப்போ எல்லாரும் தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக சொல்லணும்ல, அதனால தான் திரு அஜித் குமார் அவர்கள். சமீபத்தில் இப்போ தான் May 1 நம்மளை கடந்து போச்சு. உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி முடித்தோம். உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி முடித்தோம், ஆடினோம், பாடினோம், ஃபேஸ்புக்கில் போஸ்ட்லாம் போட்டோம், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணோம். பட் ஆனால் உழைப்பாளர் தினத்துக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா லேபர் ஆக்ட்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, லேபர்ஸ்க்குன்னு சில உரிமைகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த லேபர் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கார்பரேஷனில் வேலை பார்க்குறவங்க வந்து கார்பரேட்டில் வேலை பார்க்குறவங்க வரைக்கும் இந்த விஷயங்கள் இருக்குது. பட் இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னா வந்து தெரில. அண்ட் இதெல்லாம் பற்றி மக்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இது எங்களுக்கு வந்து அப்செட் கான்ட்ராக்ட் மாரி இது வேலை. இந்த வேலை செஞ்சு முடிச்சாதான் இவ்வளோ கூலி எங்களுக்கு. அதனால் இந்த கேள்வியெலாம் கேட்க முடியும். கேட்டால் டெபாசிட் போய்டும், மறுபடியும் வேலை கிடைக்காது. கவர்மெண்ட்டில் 10,000 ரூபாய் வாங்குறாங்க, எங்களுக்கு 10,000 ரூபாய் தராங்க. சொல்லுங்கள், 3,500 வந்தோம், இப்போ 6,000 ரூபாய் ஆயிருக்கு. 30 நாளைக்கு ஒரு மாதம் டியூட்டி பார்த்தா 6,500 சம்பளம் கொடுக்குறாங்க. அதுக்கு இடையில எக்ஸ்ட்ரா நம்ம டியூட்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தோம்னா அதுக்கு 100-200 கொடுப்பாங்க. எங்களுக்கு லீவ் வேலை பார்க்குற இடத்துல லீவு கிடையாது. எப்படி லீவ் எடுக்க முடியும்? இன்னைக்கு ஒர்க்கர்ஸோட எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். சிஎல்னு இருக்குது, அது என்னவே ஆனால் தெரியாது. மே தினத்துக்கு நாங்கள் உழைப்பாளர் எங்கள் மார்க்கெட்டில் வெளியே கேட்குறோம், அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிற சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லேபர் ஆக்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அண்ட் இதில் எத்தனை பேர் லேபர் ஆக்ட் அப்படிங்கிற விஷயமே அவேர் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதும். அண்ட் லேபர் ஆக்ட் பார்க்க போனால் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி லேபர் ஆக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபேக்ட்ரி லேபர் ஆக்ட் எடுத்துக்குவோம். அதில் ஒரு எம்ப்ளாயி ஆனவங்க வந்து 8 hours தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்குது. அதில் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி இத்தனை CL அப்படிங்கிற கணக்கும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்படாத நேரத்தில் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கும் அதில் உரிமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்படிலாம் ஆக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பணும். இப்படிலாம் ஆக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இது டீட்டெயிலாக பண்ணி லெக்சர் கொடுக்க விரும்பலை. உங்களுக்கான ஆக்ட்ஸை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கும் போது நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறத விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நீங்களும் படிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கான உரிமைகளை கேட்டு வாங்க. போன கருத்தா பேச எபிசோட்லையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்து இப்போ வாசிடுறேன். வர ஆவுடே அண்ட் எடிட்டட் டைமிங் சென்ஸ் செமையாக இருக்குது, கீப் அப் சையத் இஸ்மாயில் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். புரியல, நான் தான் எடிட்டரு, நான் தான் ஆங்கர், வேற வழி இல்லை. அதுக்கு அடுத்த கமெண்ட்ல ஆவுடை உன் வாய் எங்கேயோ கொண்டு போக போகுது, யாருக்கு தெரியும் அப்படின்னு பிரபாகரன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்க, பல்லு உடையிறது வாயால, பல்லாக்கில் ஏறுறது வாயால. என் வாய் பல்லாக்கில் ஏறுற வாய். அதுக்கு அடுத்த கமெண்ட்ல ரொம்ப டேஸா தம்பி கருத்தா பேசுறாப்ல, ஆனா வியூஸ் தான் வர மாட்டேங்குது அப்படின்னு சேட் ஸ்மைலி அவரே போட்டுட்டாரு. யாரு? டிடி சூர்யா ஜோ அப்படிங்கிறவர். தெரியுதுல, வியூஸ் வர மாட்டேங்குது ஆனால் கண்டென்ட் நல்லா இருக்கு, பாவம் அந்த பையன் தெரியுதுல, அப்போ என்ன பண்ணும்? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும். அதை பண்ணியா முதல்ல. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோவில் பேசின மாதிரி லேபர் ஆக்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, உங்கள் வேலைக்கு கரெக்டான சம்பளம் தான் கொடுக்குறாங்களா, இல்லை CLன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த லீவ் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இன்ஜினியரிங் படித்து சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு இடத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன்.